அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சைது வேவ் அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. கைஸ், இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு தொண்டை வந்து கட்டிக்கிருச்சு. ஆமாம், இது எப்போ சரியாகும் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சுடு தண்ணி குடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பிளாக் டீ போட்டு குடித்தேன், ஏன்னா சரி வரல. என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறதுனாலயா இல்லை வந்து எதுவும் நான் வந்து சூடையும் கூலிங்கும் ஒன்றா குடிச்சிட்டேனா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்படி குடித்தானே நமக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, சுடுதண்ணியவே நம்ம வந்து குடிப்போம். இன்றைய பொழுது எப்படி போகுது? இப்படியே போகுதுங்க. ரூமில் இருந்துக்கிட்டு அப்படியே போகுது. சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, மீன் பொரிச்சு இருக்குது. அதைத்தான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? வேலைக்கெல்லாம் போனீங்களா? இப்போ கத்தாருக்கு வந்து அப்படியே நாட்களை வந்து கடத்து போய்கிட்டே இருக்குது. நமக்குரிய வண்டி எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வரும், அது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நமக்கு வந்து இன்னும் கத்தார் ஐடி அடிக்கலை. அது என்னன்னாக்கா, நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அந்த கம்பெனியில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறது மாதிரியே ஐடி அடிக்காமல் விசா டு விசா சேஞ்ச் ஆகிற மாதிரியே பார்த்தோம். பட் அது வந்து நடக்கிற மாதிரி தெரியலை. அதோட கத்தார் ஐடி அடிக்க சொல்லியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் கத்தார் ஐடி இன்ஷால்லாம் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்க்க முடியும். ஒரு மெடிக்கல் இதுக்கு போனால் கூட நமக்கு கத்தார் ஐடி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் விசாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கத்தார் ஐடியை அடிக்க சொல்லிடுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி சேஞ்ச் பண்ணுறதா, இல்லை வந்து வேறு எதுக்கு போகிறதா, இல்லை டெம்பரவரியாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா, அதே ஐடியில் இருந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த இதுகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்குள்ளேயே கத்தார் ஐடி அடித்து உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் கத்தார் ஐடி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரி, அப்படியே கிச்சனில் போயிட்டு பார்ப்போம். சாப்பாடு எடுக்கணும், சாப்பிடணும். நமக்கு வந்து இஸ்மாயில் ப்ரோ வந்து இது டூனா ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாப்புல. இந்த இருக்கு பாருங்க, அதை பொரிச்சு வச்சிருக்கிறேன். டூனா ஃபிஷ்ஷே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கேன். இது எல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆமாம், ஏன்னா பொரிச்ச மீன் எப்படி வருமோ அந்த மாதிரி அது இருந்தாலும் டார்க் ப்ரௌனில் இருக்கும்போது பொரிக்கும் போது இன்னும் டார்க் ஆகிரும். சரிங்களா? அடுத்தது வந்து சோறு இருக்குது. இந்த இருக்கு பாருங்க சோறு. அடுத்தது வந்து சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். இஸ்மாயில் பாய் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டாப்லையாம்மா. அவினாஷ் புறவும் எப்பயுமே வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் தான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ சாயந்தரம் மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் இருக்குது. அந்த மீன் குழம்பை வந்து வைக்கணும் கைஸ். இப்படி தான் நம்ம நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து வேலையில் ஜாயின்ட் ஆகி நம்ம வந்து வேலையை பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து நல்லது. இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஃப்ரீலான்ஸ் வாய் குளருதுங்க. ஃப்ரீலான்ஸ் விசாவில் நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி ஒரு 3 மாதத்துக்குரிய உங்கள் செலவுகளை நீங்கள் ஊரில் செட்டப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் கையில் ரூபா கூட இல்லாமல் ஊரில் கடனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்து இறங்கி இங்கே நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? கத்தாருக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் 3 மாதத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு செலவு, குடும்ப செலவு, ஸோ உங்களுக்கு அந்த மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அனுபவத்தில் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட நகை இருக்கு. ஸோ அந்த நகையை வச்சு கூட நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குரிய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஜாப்பு, உங்களுக்கு ஏற்ற ஜாப்பு கிடைக்கும்போது ஸோ நீங்கள் சேலரி அனுப்பி அதை நீங்கள் மீட்டுக்கிறலாம். நகையை மீட்டு நீங்கள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்து நீங்கள் சேலரி வாங்கி வாங்கி அனுப்பும்போது ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது. சரி, சாப்பிடுவோம் கைஸ். நமக்கு இப்போது பிறகு பாருங்க, பொரிச்ச மீன், சின்ன வெங்காயம். சாம்பாருக்கு வந்து கொஞ்சம்
இந்த வெங்காயத்தை தொட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்கு சரி சாப்பாடு எடுத்து போட்டுக்கிறோம். இதுதான் சாப்பாடு ஆக்குனது. அதுக்கப்புறம் சாம்பார். வா, அவினாஷ் ப்ரோவும் இஸ்மாயில் பாயும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது பாய் அப்படின்னு சொன்னாப்புல. நானும் சாப்பிட்டேன், தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சஃபாரி ஹைப்பர் மார்க்கெட் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கராஃபாவில் எஸ்தான் மாலில் இருக்குது. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா, எஸ்தான் மால் அல் கராஃபா. பாருங்க சஃபாரி ஹைப்பர் மார்க்கெட். அப்படியே வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு. இஸ்மாயில் பாய் நிற்கிறாங்க. அந்த 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 இந்த ரோட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்குக்கு மேலே போயிருப்பேன் டிராவலிங்கில். சரி, இங்கே நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே இந்த கார் ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க. கார் ஆஃபர்னாக்கா நமக்கு வந்து கூப்பன் முறையில் வந்து வின் பண்ணிக்கலாம். அது ஒரு 100 ரியாலுக்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கூப்பன் கொடுப்பாப்புல. அந்த கூப்பனை எழுதி அதில் போட்டோம்னாக்கா இந்த மாதிரி கார் விழுகும். மொத்தம் வந்து எத்தனை 30 கார் வின் பண்ணலாமா. இது ஒரு சைனா கம்பெனி கார். உள்ள வந்தோடனே சஃபாரி தான். என்ட்ரன்ஸில் பாருங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சஃபாரி மொபைல் ஷாப். இப்போ நமக்கு ஒரு ட்ராலி தேவை. அதனால இந்த ட்ராலியை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இருக்கு வாசல் அப்படியே போயிடுவோம். தாங்க ரொம்ப கட்டி போயிருக்குது, என்னன்னே தெரியல. பாருங்க எல்லா ஜாமான் இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து அரிசிக்கு தான் போகணும். நல்லா வந்துருச்சு அரிசி. கீரி சம்பா அரிசி. எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வர்றது தாங்க. சரியா, இந்தியாவில இருந்து வர்றது தான் அரிசி எல்லாமே. இன்னைக்கு நாங்கள் வந்து எடுத்தது ராயல் செஃப். 5 கிலோ. எவ்வளோ ப்ரோ? 36 ரியால் கைஸ் இது. சரி, அப்படியே அங்கிட்டு போமா. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்க. நமக்கு வந்து தேங்காய் வேணும், அதனால ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம். நல்லா குலுங்குது. இருக்கிறதுலே நல்லா பெரிய தேங்காய் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன்னு அந்த கவருக்குள்ள இந்த தேங்காய் போட்டுருவோம். அது நம்ம இந்தியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லயுமே அப்படித்தான் வச்சிருக்காங்க இல்லையா. அவ்வளவுதான், முடிச்சு போட்டாச்சு. தூக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்படியே வாங்குவோம் ஒன் பை ஒன்னா. இந்த இருக்கு பாருங்க தக்காளி. ரேட்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்களே ரேட்டு. டொமாட்டோ துருக்கி கிலோ 5.25. தக்காளி கத்திரிக்காய் எடுத்துட்டாங்க. அப்படியே வெங்காயத்துக்கு போவோம். பாருங்க டேட்ஸ் வாங்கினது. தேங்காய், வெங்காயம், கத்தரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், அரிசி.
இப்போ இங்கே போயிட்டு நம்ம இதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டணுங்க. இது எல்லாமே வந்து பழம், சரிங்களா? இது வந்து அரபியில் வந்து மிஷ்மிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்துக்கு பேர் மிஷ்மிஷ். இதுக்கு வந்து பாமியா, வெள்ளரிக்காய்க்கு வந்து பாமியான்னு சொல்லுவாங்க. சரி, வெண்டைக்காய்க்கு வந்து பாமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து லூமி எப்படின்னு சொல்லுவாங்க, லூமி ஜஹீர். இது வந்து ஃபில்ஃபில் பாரித். கேஸ் பையனெல்லாம் நாங்கள் வந்து பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். போட்டு கிண்டி விட வேண்டியதான். இதில் போட்டது என்னன்னா கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் மூடி வச்சிருவோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா தண்ணி கலக்கி வச்சிருக்குது. அப்படியே கரைச்சி அதில் ஊற்ற வேண்டியது. கரைச்சாச்சு. அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கத்தரிக்காய் இருக்குதுங்க. மீன் வந்து டூனா ஃபிஷ்ஷு. இதுதான் இன்னைக்கு மீன் குழம்பு. சரியா? இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி என்ன, படுத்து தூங்க வேண்டியதான். காலையில் எந்திரிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து நான் என்ன சொல்லிக்கிறதுனாக்கா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்துட்டு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐடி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஐடி அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஐடி அடித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய இதை வந்து நீங்கள் தொடங்கிக்கிங்க. அது போக ஒரு கம்பெனிலேயோ இல்லை வந்து ஒரு டெம்பரரி வீட்லேயோ நீங்கள் போனாலுமே வந்து, டெம்பரரி வீடுனாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓட்டலாம். இதே கம்பெனியில் போகும்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்துக்கிடலாம். நீங்கள் ஐடியை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடாமலும் விசாவும் சேஞ்ச் பண்ணிடாமலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் அது நல்லது. அது போக இந்த ஊரில் இருந்து வரும்போது இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சுட்டு வாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் வேலை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய முயற்சியில் டக்குன்னு அடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அப்படியே சும்மா இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லை அப்படின்னாக்கா இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ப்ராசஸ் ஆகாது, சில நேரத்தில் மாறாது, சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்படிலாம் வந்து நிறையா இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் விசாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே ஐடி அடித்து அடுத்த காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ கத்தாரில் வேலை வாய்ப்புகள்லாம் குறைவாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருக்குது வேலைவாய்ப்பு. டிரைவரை பொறுத்தளவு வேக்கன்சிகள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் டெம்பரவரியாக வந்து ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கலாம். நான் சொல்கிறது டிரைவர் வேக்கன்சி. ஓகேங்களா? மற்ற இது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் வந்து விசாரிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சால் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்படி தான் இருக்குது. சரி, நம்மளும் வந்து போயிட்டு படுத்து தூங்குவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு விலாகில். இன்றைக்கி வந்து நிறையா நண்பர்கள் வந்து நம்மளை வந்து சந்திச்சுட்டு போனாங்க, பேசுனாங்க, டீ குடிக்க போனோம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சூப்பராக, வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ நாள் நான் வந்து அரபி வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி நான் வெளியில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து வர்றவங்கள அந்த சிரிச்ச முகத்தோட வாங்கப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறது, அதுக்கப்புறம்
அந்த வீட்டில் இருக்கும்போது நம்மளை வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னாக்கா ஒன்று நான் வெளியில் இருப்பேன், இந்த வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லும்போது அவங்கள வெயிட் பண்ணும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கேன், நம்மளை பார்க்க வந்துட்டு வெயிட் பண்ண வச்சிட்டோமே அப்படின்னு. பட் இதில் நம்ம இருக்கும்போது அவங்க வந்துட்டு உடனே நம்மளும் போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணுறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், டீ குடிக்க கூப்பிட்டு போகிறோம். அப்படி ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அதுதான் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வெளி சாலை இருக்கிறதுக்கு உள்ள வித்தியாசங்கள். சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும். மறக்காமல் நம்ம செய்தி சேனலை பேஜையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கத்தாரில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.